நீங்க ஒரு ட்வின் மாமா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு சோம்பேறி. லைக் வந்து எப்படின்னா சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் எனக்கு போய் காட் வந்து இப்படி டபுள் ட்ரபிள் கொடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை. மேரேஜ்க்கு முன்னாடியும் சரி, பேபிஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தேனோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபுல் டைம் பிஸி ஷெட்யூலாக கொடுத்துட்டாரு கடவுள் எனக்கு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 months ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. இப்போலாம் நான் வந்து சில பேரை பார்க்குறேன், பேபி பர்த்லேருந்து டெய்லி வந்து போஸ்ட்லாம் போடுறீங்க. எனக்கு அந்த டைம்லலாம் ஃபோன் பார்க்குறது கூட எனக்கு டைம் இருக்காது. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறது, அப்புறம் 2 பேத்துக்கும் ஃபார்முலா மில்க் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேட்டர்னும் கரெக்டாக இருக்காது. ஒருத்தன் தூங்குவான், இன்னொருத்தன் எந்திரிப்பான், அப்படி மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ட்வின் பேரண்டிங் ஜேர்னின்றது வந்து எனக்கு ரொம்ப ரியலி ரொம்ப ரொம்ப டஃப். அண்ட் இப்போ வந்து அவங்களுக்கு 3 years ஆக போகுது. அண்ட் இப்போ கூட எனக்கு ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஓரளவுக்கு ஓகே. அந்த நியூ பார்ன் ஸ்டேஜ்லேருந்து இப்போ டாட்லர் ஸ்டேஜ் வந்து ஓகே, ஓரளவுக்கு சம்வாட் பெட்டராக இருக்குது. உங்களுக்கும் நான் நியூ பார்ன்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள எப்படி நான் பார்த்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்கள்.